வெல்கம் பேக் டு அவர் சேனல் லேர்ன் மேக்ஸ் 2.0. இப்போ நம்ம என்ன சம் பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சியில் குரூப் 4ல் கேட்ட இந்த சம்மை பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு வகுப்பில் மாணவர்கள் மாணவியர்களின் விகிதம் அந்த ரேஷியோ கொடுத்துருக்காங்க 4:5. அதுக்கப்புறம் மாணவர்களின் எண்ணிக்கை கொடுத்துட்டாங்க 20 எனில் மாணவியரின் எண்ணிக்கை என்ன அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. இப்போ நான் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு மாணவ மாணவிகளின் மொத்த எண்ணிக்கையை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இப்போ வந்து நமக்கு என்ன தெரியும், அந்த ரேஷியோ தெரியுமா, மாணவர்களின் எண்ணிக்கை இஸ்டு மாணவிகளின் எண்ணிக்கை. எவ்வளவு, 4:5. இப்போ வந்து நான் டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் வந்து எப்படி வச்சுருக்கேன், எக்ஸ்ன்னு எடுத்திருக்கேனா. ஸோ இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை நமக்கு தெரியுமா, அதை அந்த ரேஷியோலேருந்து எப்படி கண்டுபிடிக்கலாம், அதுக்கு என்ன இதுனா, இப்போ மாணவர்களின் எண்ணிக்கை இஸ் ஈக்குவல் டு மொத்த ரேஷியோ, அதாவது ரேஷியோவை ஆட் பண்ணிக்கணும். 4 + 5 வந்து 9 ஆகுமா. அதில் மாணவர்களின் எண்ணிக்கை எந்த விகிதத்தில் இருக்குது, 4ன்னு இருக்குது. ஸோ நம்ம மொத்த டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் என்னென்னு வச்சுருக்கோம், எக்ஸ்ன்னு வச்சுருக்கோம். இது என்னென்னு கொடுத்துட்டாங்க, 20. இப்படி தான் மாணவர்களின் எண்ணிக்கையை கண்டுபிடிக்கணும். டோட்டல் ரேஷியோ, அதுக்கப்புறம் மாணவர்களின் எண்ணிக்கை எந்த ரேஷியோவில் இருக்குது, இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், 4 × எக்ஸை 4x எழுதிக்கலாமா, டிவைடட் பை 9 இஸ் ஈக்குவல் டு 20 ஆகுமா. இப்போ இதை நம்ம அடிக்கலாமா. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிட்டு 45. அதாவது டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ இதிலிருந்து மாணவிகளின் எண்ணிக்கையை கண்டுபிடிச்சிடலாமா. அப்போ மாணவிகளின் எண்ணிக்கை என்ன வரும், என்ன வரும், டோட்டல் ரேஷியோ எவ்வளவு, 9. இதில் மாணவிகளின் ரேஷியோ எதில் இருக்குது, 5 இன்ட்டு டோட்டல் நம்பர் ஆஃப் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் நம்ம கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் 45. இப்போ இதை நம்ம அடித்தோம்னா நமக்கு மாணவிகளின் எண்ணிக்கை கிடச்சிரும். ஸோ 25 தான் டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.